ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம அன்டோல் ஸ்டோரியில் வந்துட்டு நம்ம கூட சிவா ப்ரோ இருக்காரு. இவர் வந்து காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காரு. ஸோ வந்துட்டு ஒரு சின்ன ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஹாய் ப்ரோ, உங்கள் பேர் என்ன, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என் பேர் சிவா. நான் எஸ்என்எஸ் காலேஜில் ஆட்டோமொபைல் இன்ஜின் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இது எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? இது இப்போ எப்படி போயிட்டு இருக்கு? இது ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 months இருக்கும். 4 months ஆச்சு. ஓகே, ஏதாவது ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு? அதுக்கெல்லாம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆச்சு? அந்த மாதிரி மொத்தமாக 40-45 வந்துடும் ப்ரோ. மொத்தம் இந்த இதுக்கு ஓகே எல்லாத்துக்கும் 45 வந்துடும். ஸ்டார்டிங் ஸ்ட்ரகிள் எனக்கு கஸ்டமர்ஸ் கொண்டு வரதா ப்ரோ ரொம்ப ஸ்ட்ரகிள். எல்லா கஸ்டமர்ஸ் கொண்டு வரது, அப்புறம் நம்ம மேனேஜ் பண்ணுறது. நிறைய பேர் காலேஜ் படிச்சுட்டே ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் ஆனால் அது ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டே நம்ம வாயிலே முடிச்சிருவோம். பட் நீங்கள் எப்படி அதெல்லாம் தாண்டி காலேஜ் படிக்கிறப்ப இதை ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு நிறைய ஒரு நெகட்டிவ்லாம் இருக்கும்ல, இந்த மாதிரி பண்ணுற அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? அது சொல்கிறவங்க சொல்லிட்டு கூட இருப்பாங்க. நம்ம என்ன பண்ண முடியும், எனக்கு பிடிச்சிருக்கு பண்ணுறேன், அதுதான், அவ்வளோதான். ஸ்டார்டிங்கில் என்ன ஒரு 2 months நானே தனியாக பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இப்போ தான் வந்துட்டு 2 பசங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் பிரச்சனை இல்லை. நான் இல்லாதப்போ அவங்க தான் ஃபுல்லாக கடையை டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. பசங்களும் வேலை செய்கிற பசங்களும் பிரச்சனை இல்லை, நீட்டாக எல்லாம் பண்ணிப்பாங்க. KFC ஃப்ரைட் சிக்கன் அந்த மாதிரி தான் ப்ரோ. பாப்கார்னு, நோபன் பர்கரு, ஸ்ட்ரிப்ஸ் அந்த மாதிரி தான். மேக்கிங் ப்ராசஸ்னால் ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை ப்ரோ. அது நம்ம இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம 2-3 daysலேயே கற்றுக்கலாம். அது எதாக இருந்தாலும் நம்மளுக்கு இதெல்லாம் நீங்களாக தான் கற்றுக்கிட்டீங்களா? ஓ, சூப்பர் சூப்பர். நம்ம இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். இது வரைக்கும் ஏதாச்சும் லாஸ் வந்திருக்கா? அது ஏகப்பட்டானா வந்திருக்கு ப்ரோ. அப்படியா? ஓகே ஓகே. ப்ராஃபிட்லாம் வந்துடும். ப்ராஃபிட்டோட லாஸ் தான் நிறையா. நீங்கள் காலேஜும் போகிறீங்க, இதையும் மேனேஜ் பண்ணிக்கிறீங்க. எப்படி வந்துட்டு டைம் மேனேஜ் பண்ணுறீங்க? அந்த திங்ஸ்லாம் எப்படி கரெக்டாக? அது நான் வாங்கி வச்சுப்பேன் ப்ரோ. நான் மேக்ஸிமம் வாங்கிடுவேன். என்னால் முடியாத பட்சத்தில் வேலை செய்கிற பசங்க இருக்காங்க. நான் இங்கே ட்ரை பண்ணது எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ இப்போது இந்த சாண்ட்விச் நம்ம சேர்ந்து ட்ரை பண்ணலாமா? ஓகே ப்ரோ. ஓகேவா? ஸோ ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சாண்ட்விச். இது பேர் என்ன சொன்னீங்க? ஜம்போ சாண்ட்விச் கரெக்டாக? எல்லாருமே உங்கள் சாப்பிட்டு அவங்க ரிவ்யூ சொல்லுவாங்க. நான் உங்ககிட்ட ரிவ்யூ கேட்குறேன். ஃபர்ஸ்ட் டைமாக என் கடை நானே சாப்பிட்றேன். சாப்பிட்டதே ரிவ்யூ நல்லா ப்ரோ. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ப்ரோ. நீங்கள் பர்கரில் சிக்கன் சாப்பிட்றதுக்கும் இதில் அந்த பர்கர் டேஸ்ட் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உண்மையாக நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த ஸ்டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. நோபன் பர்கரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகேவா? ஸோ நீங்கள் இன்னும் நிறைய க்ரோ ஆகும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஏதோ அப்கமிங் பிளான்ஸ் என்ன பண்ணலாம்? இப்போதைக்கு எதுவும் இல்லை. இந்த கடையே நம்ம லாஸ் ஆகாமல் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கலாம்னு பிளான் வச்சுருக்கேன். நைஸ் டு மீட் யூ ப்ரோ. ஓகே பை. நம்ம நெக்ஸ்ட் ஒரு பாட்காஸ்ட்டில் பார்க்கலாம். ஸோ பை.